பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா 25/4/2024 நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 26ஆம் தேதி நிர்மல் என்ஆர் 377வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லேருந்து 0 வர நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 18 நாள் ஆயிடுச்சு. அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 1ஆம் நம்பர் பி போர்டு வந்து 27 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 1ஆம் நம்பர் சி போர்டில் இன்றைக்கி ஈவினிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 2 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போர்டு வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 2ஆம் நம்பர் சி போர்டு வந்து 1 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 3ஆம் நம்பர் பி போர்டு வந்து 9 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டு வந்து 24 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டு வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரமாக இருந்தப்பா. 4ஆம் நம்பர் பி போர்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் கொடுத்துருக்குறாங்க. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டு வந்து 7 நாள் ஆச்சு. ஒரு வாரமாக ஆயிடுச்சு. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டு வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பி போர்டு வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் சி போர்டு வந்து 9 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வாரத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டு வந்து 5 நாள் ஆச்சு. இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும். 6ஆம் நம்பர் பி போர்டு வந்து 2 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் சி போர்டு வந்து 20 நாள் ஆயிடுச்சு. மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டு இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம்னு நண்பா. 6ஆம் நம்பர் சி போர்டு வந்து 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டு வந்து 14 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரம். 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டு வந்து 33 நாள் ஆச்சு. அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. 7ஆம் நம்பர் சி போர்டு வந்து 19 நாள் ஆயிடுச்சு. அதாவது மாதத்தில் 14 ஆயிடுச்சு. 10 நாளுக்கு மேலேயே போயிட்டு இன்னொரு 11 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருந்தப்பா. 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 19 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு 11 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் ஒரு மாதம் ஆயிருந்தப்பா. மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. 8ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 19 நாள் ஆச்சு. அதாவது மாதத்தில் 10 நாள் தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னொரு 11 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். அதாவது ஒரு மாதம் ஆயிரும். 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்தங்காட்டி 19 நாள் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் இன்றைக்கி ஈவினிங் கொடுத்துருக்காங்க. 0 பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 0 பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் 0, பி போர்டில் 4ஆம் நம்பர், சி போர்டில் 1ஆம் நம்பர். 0, 4, 1 இன்றைக்கான வினிங் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டிங் சார்ட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 8ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும். அடுத்து சி போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். ஒரு சில டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்தது பார்த்தோம்னா இது பெண்டிங் சார்ட் முறை மெத்தட். அடுத்தது போர்டு முறை கெஸ்ஸிங். போர்டு முறை கெஸ்ஸிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 5, 3, 8, பி போர்டில் 7, 1, 8, சி போர்டில் 3, 9, 2. அடுத்தது ஆல் போர்டில் நம்ம என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 4, 1, 8 இந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 573, 319, 882, 813, 512. அடுத்து பார்த்தோம்னா 373, 918. அடுத்தது பார்த்தோம்னா 285. அடுத்தது 318, 813. அடுத்தது 973. அடுத்தது 215. அடுத்தது 985, 383. அடுத்து பார்த்தோம்னா 278. அடுத்து பார்த்தோம்னா 583, 519. அடுத்து பார்த்தோம்னா 513, 873. அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 57, 31, 85, 87, 88. அடுத்து பார்த்தோம்னா 15, 30,
8. அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 73 19 82 83 89 79 13 12. அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 53 33 39 82. அடுத்து பார்த்தோம்னா 83 33. அடுத்து பார்த்தோம்னா 52. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இது பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் முறை மெத்தட். இது பார்த்தோம்னா போர்டு முறை கேசிங். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எப்படி வெண்டிங் எடுக்கலாம் அது பார்த்தோம்னா 8 மணிக்குள்ள வீடியோ போட்டுருவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.